குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. அதோடு மட்டும் இல்லாமல் இன்று சஷ்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். பசுக்களையும் மாட்டுக்களையும் நம்ம தொழிலுக்கு, விவசாய தொழிலுக்கு வருடம் பூரா உழைக்குது இல்லைங்களா, அதற்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த மாட்டுப்பொங்கல். அனைவருக்கும், அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:34 அதே போல் இந்த சந்திராசிரம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. யாரிடமும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தீர்களானால் இன்றைய சந்திராசிரம தினம் உங்களை ஒன்றும் பண்ணாது. முடிந்தால் ஒரு 10 நிமிடம் தியானம் செய்துவிட்டு வாருங்கள். 16/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 16/1/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த செயலிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அதே போல் மேலதிகாரிடத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. குழந்தைகள் வழியில் சில எதிர்பாராத அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். அரசு சார்ந்த அதிகாரிகளுடன் நீங்கள் அனுசரித்து போகணும். ஆடம்பரமான சிந்தனையில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள், மன மகிழ்ச்சி நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வேறு வேலை தேடிட்டுங்களுக்கு கண்டிப்பாக வேறு வேலை, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இன்னல்கள் இருந்துச்சுன்னா உண்மையிலே இன்றைக்கி இருந்து அந்த உடல் ஆரோக்கிய மேம்பாடு அதிகரிக்கும். அதே போல் வித்தியாசமான ஒரு கவலைகள் உங்கள் மனதில் வந்தாலுமே கூட அந்த கவலைகளை விலக்கி தருவதற்குண்டான நேரங்கள் இன்றைய நாளிலிருந்து கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதே போல் ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக காரியங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறைவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் திட்டமிட்டு கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் அனுசரித்து போங்க. அதே போல் மேலதிகாரியிடம் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அதே போல் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் திடீர் திருப்பம், அதிகப்படியான வளர்ச்சி, அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இன்றைக்கி இருக்கிறது. எதிர்பாராத சில தன வரவுகள் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அடியாக இருக்கும். புண்ணிய காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதால் அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி அமைதி காக்க வேண்டிய ஒரு நாள். குடும்பத்தில் கணவன் மனைவிட விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. தொழில் நிமித்தமாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து கவனம் வைத்து செய்யணுங்க. அதே போல் ஆடம்பரமான செலவெல்லாம் குறைத்துக்கணும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. அதே போல் அலுவலகத்தில் அனைவருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி மனதில் புது புது ஒரு யோசனைகள் தோன்றும். அந்த யோசனைகள், முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறும். அதே போல் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மன மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லா நிகழ்ச்சியுமே இன்றைக்கி நடக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். அதே போல் நீண்ட நாளாக திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டுச்சுன்னாக்க இன்றைக்கி திருமண பேச்சுவார்த்தை சுபகாரியம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நேரம். சில நுணுக்கமான விஷயங்களை கூட நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க. உறவினர்களுடைய கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு ஜெயமாகும். அதே போல் நீங்கள் எடுத்து விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவர்கள் பற்றி நீங்கள் கருத்து கூறாதீங்க, தப்பாக பேசாதீங்க. அது உங்களுக்கே பழைய பிரச்சனைகள் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளிட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ விருச்சிக ராசி நேயர்களே, இன்று ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. பெண்டிங்கில் இருந்து வந்த எல்லா வேலையுமே இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அந்த நாள். தொழில் நிமித்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள். வீடு வாங்குதல், சொத்து வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குதல் இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதே போல் ஆன்மீக பயணங்களில் அதிகப்படியான நேரங்கள் இன்று செலவழிப்பீர்கள். தாய்மாமன் வழியும் தந்தை வழி உறவு, தாய் வழி உறவெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதிகப்படியான தர்மங்களை இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஆராய்ந்து செய்யணும். மறைமுக எதிர்ப்புகளை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இன்று உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து வெளிப்படுத்துங்க. உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அதே போல் எண்ணிய சில காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவம் ஆவதற்குண்டான ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். முடிவுகளை ஸ்திரமாக இன்றைக்கி எடுப்பீங்க. ஸ்திரமான ஒரு முடிவு, அந்த முடிவு உங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நலம் நிறைந்த நாள். உங்கள் பேச்சுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரங்கள் மதிப்பு,
செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகம் ஏற்படும். அவர்கள் மூலம் உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. மனதில் தோன்றும் சில எண்ணங்களை செயல் வடிவமாக்குவீர்கள். பொருளாதார தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். வெளிநாடு வெளியூர் இந்த பயணங்கள் ஏற்படுவதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்காத சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் எல்லாருமே உங்களை அனுசரித்து போவார்கள். மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் வரும். அதனால் சேமிப்புகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு. எனவே முதல்ல கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே முழு உடல் பரிசோதனை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லது. மனதில் பழைய சிந்தனைகள் பழைய பிரச்சனைகள்லாம் தோன்றி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அது தானாகவே மறந்துவிடும். கவலைப்படாதீங்க. வாடிக்கையாளர்களிடம் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்கிறவங்க அனுசரித்து தான் போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் மிக சிறந்த முறையில் செய்கிறோம். நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா கீழே உள்ள அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறப்பான முறையில் துல்லியமாக பார்த்து தரோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு பொன்னாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் அல்ல பகவானை நான் வேண்டிக் கொள்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.